இருக்கும்போதே வந்து எம்ஜிஆர் காலத்துலேயே அவங்களுக்கு வந்து இனாமெல்லாம் வந்து இனாம்னா ஒரு கிஃப்டாலாம் வந்து லேண்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமடல் பூவுடல் தேன்கடல். எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது, கிட்னி பாதிக்கப்பட்ட போது ஜப்பான் வந்து ஒரு டாக்டர் வந்து கானுன்னு சொல்லி ஒரு டாக்டர். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு இருக்கும்ல, நான் பலவீனம் சொல்ல, இயல்புன்னு இருக்கும்ல. அவர் வந்து இருக்க வைக்கிறதுக்கு வந்து அம்பிகா ராதா மூலமாக அவரை வந்து இங்கே தங்க வச்சாங்க. டாக்டர் வந்து எம்ஜிஆரை கவனிச்சுக்கிறாரு. டாக்டரை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு 2 பேர் வந்து தேவைப்பட்டாங்க, நடிகைகள் தேவைப்பட்டாங்க. அந்த நடிகைகள் தான் அம்பிகா ராதான்னு சொல்லுவாங்க. போய்ட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் குணமான பிறகு எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு நன்றி செலுத்தணுன்ற அந்த விதமாக வந்து என்ன சொன்னால் அந்த 2 நடிகைகளுக்கும் வந்து கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் அம்பிகா ராதாவுக்கு அந்த ஏஆர்எஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து தனக்கு உதவி செஞ்சாருன்னா எம்ஜிஆர் அவர் சொத்துலேருந்து எடுத்து கொடுத்துருந்தான். யார் அப்போ விட்டு சொத்து அப்புறம் நல்லா எதனா கேட்டுருவேன், கோவம் வராமல் பேசாதீங்க. இல்லை சார், ஆமாம், 25 ஏக்கர் எடுத்து தூக்கி கொடுத்தாரு. யார் அப்போ விட்டு சொத்துக்கு எம்ஜிஆர் கொடுத்தாரு? எப்போ கொடுத்தாரு? வள்ளலாக இருக்கட்டும், தியாகியாக இருக்கட்டும், எப்படினா இருக்கட்டும், அவர் சொந்த பணத்தில் செய்யணும். இன்றைக்கி சாதாரணமாக அடித்து துரத்துறீங்களே இன்றைக்கி. கண்ணகி நகர் போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஏழை மக்கள் தான் அப்போ உங்களுக்கு அவ்வளோ பார்வை அப்படி இருக்கா? ஹவுசிங் போர்டு கட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு கட்டலாம். ஆனால் இப்போ அங்கே என்ன வரப்போகுது? என்ன வரது ரெடி ஆகிட்டு இருக்குது? 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போகுது. யாருக்கு சொந்தம்? அல்லது அவருடைய சொத்துக்களை கொடுத்துருக்கலாம். ராமாவரம் தோட்டத்தில் பாதி எழுதி வச்சிருக்கலாம். யார் கேட்க போறா? இதெல்லாம் நீங்க எம்ஜிஆர் போது பேசுவீங்களா? பேசியிருந்தா ராமாவரம் இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். எம்ஜிஆர் அவர்களே விட்டுருங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தா கூட இப்ப நீங்க பேசுவீங்களா? இவ்வளவு தைரியமா இப்படி கமெண்ட் உட்காந்து இவ்வளவு கமெண்ட் கொடுத்து நீ குடுப்பியான்னு கேட்பீங்களா? இப்ப நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது அவங்க வந்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தமிழில் மட்டும் நடிக்கல சார், ஈக்குவலாக வந்து கன்னடத்தில் நடிச்சிருக்காங்க, தெலுங்குலேயும் வந்து ஸ்டார் பீப்புளோட நடிச்சிருக்காங்க, கேரளாலேயும் அங்கேயும் வந்து ஒரு ஸ்டார் பீப்புளோட நடிச்சிருக்காங்க. அவங்களோட வேல்யூ எங்கேயுமே குறையவே இல்லையே சார். மோர் தேன் ஒரு 15 to 20 இயர்ஸ் அவங்க இங்கே ரூல் பண்ணாங்கன்னே சொல்லுவாங்க. இல்லை, 20 இயர்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் இவங்க வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க. 2 பேருமே வந்து பெரிய ஸ்டார்களோடு நடித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் சொல்கிறது என்ன கேட்டால் கிட்டத்தட்ட 90களில் வந்து இவங்க வந்து நிற்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு எல்லை தாண்டி சிவாஜி, இப்போது மெகா ஸ்டார் யார், பெரிய ஸ்டாருங்க யார்? சிவாஜி, எம்ஜிஆர், இந்த மாதிரி தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ்குமார், வந்து இங்கே வந்து பிரேம் நசீர், இந்த மாதிரி பெரிய நடிகர்கள். ஸோ அவங்களுக்கே இவங்க வந்து ஜோடி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்த சின்ன நடிகர்களோடு நடிக்க முடியாதுல்ல. அப்போ அடுத்த கட்டம் இவங்க ஒன்று வந்து அம்மா அக்கா ரோல் அப்படி தான் போக முடியும். இங்கேயும் அம்மா ரோலில் சிவாஜியோட ஜோடியாக நடிக்கும் போது அம்மா ரோலில் நடித்தாங்க. அப்போ அதுக்கு மேலே இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்க முடியும். அடுத்தடுத்து புது நடிகர்கள் வராங்க. புது நடிகர்களுக்கு எப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோடி போட்டு நடிக்க முடியும்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விஜய் அடுத்த ஜென்ரேஷன் வருது, சரிங்களா? அஜித் வராரு, விஜய் வராரு, இவங்களுக்கு ரஜினி கமலுக்கு பிறகு. அப்போ அவங்கக்கிட்ட வந்து இவங்க ஜோடி போட முடியாது. அப்போ புதிய வந்து இளம் நடிகைகள் வராங்க. அப்போ அதில் வந்து அந்த நீரோட்டத்தில் இவங்களால் நிற்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் வந்து கேட்டால் தொழில், திருமணம் அப்படின்ற அந்த பாதையில் வந்து பயணிக்கிறாங்க. இதனால தான் அவங்களால நிற்க முடியாது. ஆனால் ஒரு அம்மா கேரக்டர்லேயோ வந்து இல்லை ஒரு வந்து பார்த்தீங்கன்னா திறமையான நடிகைகள், இப்போ நீங்கள் அம்பிகாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து அவங்க அம்பிகா வந்து வீணாக போயிட்டாங்க, ஒரு வடிவலோட சேர்ந்தெல்லாம் நடித்து அவங்க வந்து இதுவாகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி ராதிகா எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஜென்ரேஷன் தானே. என்ன சொல்ற, ராதிகா அதோட முந்தின ஜென்ரேஷன் இவங்களோட. ஓகே. இப்போ ராதிகா இருக்காங்கன்னா அந்த மாதிரி நடிக்க முடியும். அப்படியான சில வாய்ப்புகள் அவனிவன் படத்தில் வந்துச்சு அவங்களுக்கு, அம்பிகா அவங்க பண்ணாங்களே சார். ஆனால் வந்து நான் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு வந்து கவர்ச்சி கிடையாது, கருப்பு நிறம். ஆனால் நடிப்பில் வந்து நடிப்பு ராட்சசி தான் ராதிகா. ஆனால் இவங்களுக்கு வந்து கேட்டால் அந்த அழகிய அந்த கவர்ச்சின்றது வந்து ஓட்டிக்கிட்டே இருக்குது இல்லை, அது கலையில என்ன இருந்தாலும். நான் சொல்கிறது வந்து அம்பிகாவை சொல்கிறேன். அவனிவன் படத்தில் நடிப்பாங்க, அவங்க வந்து சுருட்டு பிடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. பார்க்கவே சகிக்காது. நடிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் அது வந்து அது சரியான கேரக்டர்கள் வந்து அமைஞ்சிருந்தேன்னா நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால இல்லை. இப்போது உதாரணத்துக்கு குணா படத்தில் வந்து ரேகா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருந்தால் கூட ஒரு வேளை இருந்திருக்கலாம்.
இவங்க ஒரு விஷயம் கிளியர்னு கேட்டால் தொழில், அதுக்கு பிறகு இவங்க வந்து குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோடு இவங்க போய் வேறு ஒரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அம்பிகா. இவங்க வந்து மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்படியான ஒரு சூழல் இருந்தது இல்லையா? அதனால் இவங்களால வந்து பார்த்தா ஸ்டாண்ட் பண்ண முடியல சார். இப்போ இந்த அதுக்கப்புறம் காலத்துல தான் டிவி சீரியலில் அப்புறம் மாநாட மயிலாட அப்புறம் இந்த டான்ஸ் நிகழ்ச்சி சார் ஜட்ஜஸ். நீங்க ஒரு விஷயம் இங்க புரிஞ்சுக்கணும் சார். நம்ம வந்து அவங்க 20 இயர்ஸ் அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க சார். இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இல்ல சார். இப்போ நயன்தாரா, ட்ரிஷா இவங்க லாங் ஸ்டாண்ட்ல இப்ப நிக்கிறாங்க சார். வேற யார் சார் நம்ம சொல்ல அப்படி கிடையாது. நீங்கள் நயன்தாரா வந்து இவங்க ஜென்ரேஷனோட ஒப்பிட முடியாது இல்லை? அம்பிகா அதுதான் சார், இந்த ராதாவோட ஜெனரேஷன் அப்படி இல்லை. நான் சொல்ல வரது அது இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறது சரியாக புரிஞ்சுக்கல. இப்போ நீங்கள் ராதிகா எடுத்துங்க. ராதிகா நிற்கிறாங்கல்ல, ராதிகா என்ன வயசு சொன்னால் பிரச்சனை ஆகும்ல, அதுதான் யோசிக்கிறீங்க இல்லை? ஏன் நிற்கிறாங்கன்னா நடிப்பு வேறு, கவர்ச்சி வேறு. அதுக்காக நான் எங்களுக்கு குறைச்சி மதிப்பிடல. அம்பிகா ராதாவும் சிறந்த நடிகைகள் தான். ஆனால் எல்லா கேரக்டரும் எடுத்து சுமக்கிற அளவுக்கு நடிகைகளான்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ராதாவனா சொல்ல முடியும், ஆனால் அம்பிகாவை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் அம்பிகா வந்து சாதாரண ஒரு காமெடி கேரக்டர் எதுக்காக வரணும்? அவங்க அவனிவன் இல்லையா? அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேரக்டர் ஒட்டவே இல்லையா கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரோட? அவங்களுக்கு படங்கள் வேணால் அமையாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி பார்த்தா இவங்க லாங் கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பிறகு வந்து ஜூனியர் தான் குஷ்பு இன்றைக்கி நிற்கிறாங்கல்ல சார். நீங்க என்ன சார் நீங்க அப்படி கம்பேர் பண்றீங்க? நான் சொல்ல வரது நீங்கள் புரிஞ்சிக்கல. இங்கே கவர்ச்சி மட்டுமே போதாதுன்றேன். அதுதான் நடிப்பு தேவை. நடிப்பு, ஆனால் அந்த கேரக்டருக்கு ஏற்ற நடிப்பு இவங்க வந்து பார்த்தா எல்லா கேரக்டரும் சுமக்கிறதுன்னு ஒரு நடிப்பு இருக்குமா? குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் நடிக்கணும்னு இருக்குது. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஹீரோயினாக நடித்தாங்க அம்பிகா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி வரைக்கும் ஜோடி போட்டாங்க உண்மை. ஆனால் அதுக்கு பிறகு நிற்க முடியலன்னு சொல்ல வரேன் நான். அடுத்த ஒரு கேரக்டரில் வந்து இப்போ சரண்யா அப்படி நிற்க முடியுது. பெரிய ஸ்டார்லாம் கிடையாது. ஒரே ஒரு படத்தில் அந்த வேலையில்லா பட்டத்தாரில் வந்து தொடப்பு கட்டை எடுத்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னை அடிக்கிற மாதிரியே இருக்கும். நிஜமா சரி, நிஜமாக சொல்கிறேம்மா. அந்த தொடப்பு கட்டை அடிப்பாங்கல்ல தனுஷ், என்ன அடிக்கிற மாதிரியே இருக்கும் எங்கள் அம்மா. அது மாதிரி கேரக்டர் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் அம்மா கேரக்டர், இந்த மாதிரி அம்மா கேரக்டர் மட்டுமே இல்லை, இன்னும் பல கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரில் வந்து அவங்க வந்து நிற்கணும். அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அந்த வாய்ப்பு இவங்க ஏற்படுத்திக்காமல் இவங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டுருக்கலாம். ராதாவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு கேப் விட்டதும் இவங்க வெளியேறிட்டாங்க சினிமாவிலேருந்து. இவங்க அடுத்து இவங்க தொடர்ச்சியான முயற்சிகளில் இவங்க வந்து ஈடுபாடு. அது காரணம்னா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜி ரோல் தான் கொடுப்பாங்க. எந்த ஜட்ஜி ரோல்? சினிமாவில் ஜட்ஜி ரோல் இல்லை, இந்த டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராமுக்கு ஒரு ஜட்ஜி ரோல் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களால நிற்க முடியும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குமா? இன்றைக்கி அம்மா கேரக்டர் நடிக்கிறது கூட எவ்வளோ நடிகை இருக்காங்க தெரியுங்களா? அந்த கேரக்டரில் பொருந்தணும்ல. இங்கே அம்மான்ற ஸ்தானத்தில் இங்கே பல பேர் வந்து சாமி அம்மன் ரோலில் கூட நடிச்சிருக்கிறாங்க, பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஸ்லிப் ஆகிடுவாங்க. ஸ்லிப் ஆகிடும் கேட்டால் ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்கக்கூடிய மேல் ஆடியன்ஸுக்கு மத்தியில் பார்க்கும்போது ஸ்லிப் ஆகிடுவாங்க. ஆனால் கேஆர் விஜயா ஸ்லிப் ஆகவே மாட்டாங்க. ஏன்? அதே ராதா வந்து பார்த்தீங்கன்னா அம்மன்ற ரோலில் பார்க்கும்போது ஸ்லிப் ஆகிடுவாங்க. ஸ்லிப்னா பார்வையில் சொல்கிறேன். ஆனால் கேஆர் விஜயா வந்து கேட்டால் அம்மன்னா அவங்க தான் அம்மன், மனசில் பதிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அது ஒன்றி போயிடுவாங்கன்ற நம்ம பார்வையில். அதனால் எல்லாரும் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து டான்ஸ் ஆடிக்கிறாங்க அம்மன் ரோலில் வந்து, என் குஷ்பு கூட ஆடி இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அந்த பார்வையிலேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. நமக்கு வந்து அந்த வேறு ஞாபகம் வரக்கூடாது. அம்மன்னா அந்த சாமி அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி அம்மா ரோலில் நடிக்கிறாங்கன்னா அந்த அம்மாவாக பார்க்கணும். ஓகே, அம்மாவாக அந்த கேரக்டரில் பொருந்துடும். சரண்யாவை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா கேரக்டர்னா அந்த அம்மாவாக பொருந்திடுவாங்க. அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் அதே மாதிரி ராதிகாவை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாருக்கு பிரபுவுக்கெலாம் வந்து நீங்கள் அம்மாவை நடிக்க முடியுமா சொல்லுங்கள்? நடித்தாங்களா இல்லையா? ஆமாம். கொஞ்சமாச்சும் நமக்கு ஸ்லிப் ஆச்சா? இல்லை. எவ்வளோ வயசான கேரக்டர் பசும்பொன்ன்ற படத்தில். ஆமாம், சிவகுமார் அவங்க வைஃபாக வருவாங்க. அப்போ பாருங்கள் எப்படி பிரபு வந்து எவ்வளோ ஏஜ். அதுதான் நடிப்புன்னு சொல்ல வரேன். அவங்க 2 பேருமே ஜோடியாக கூட நடிச்ச பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போது உங்களுக்கு அதுதான் அந்த மாதிரி கேரக்டரோட ஒன்றி போகிற மாதிரியான படங்களில் வந்து நடிக்கலை. இவங்க வந்து அந்த ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கு பிறகு சில வாய்ப்புகள் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால நிற்க முடியல. அதுக்கு காரணம் இந்த அவன் இது மாதிரி சில கேரக்டரில் நடித்தாங்க, அவங்களால நிற்க முடியல. அது இப்போ தானே சார்? அது இப்போ தான் நான் சொல்கிறேன், எப்போ இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் தொடர்ச்சியாக வர முடியல. அந்த வடிவோடு சேர்ந்து அந்த காமெடிலாம் ரசிக்கிற மாதிரி காமெடி ரோல்லாம் நடிக்க முடியுமா அம்பிகா? சொல்லணும், பார்க்கவே சகிக்கிற கஷ்டமாக இருந்துச்சு பாவம். அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வரணும் தான். அதான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த பொசிஷனை விட்டு இறங்கிட்டு திருப்பி மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நிறைய அவமானங்கள் படணும்.
ஏற்கனவே பல அவமானங்கள்லாம் பட்டு கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயினாக வந்து நிற்கிறாங்க. அவங்களா சார்? ஆமாம், கிராமத்தில் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் தானம்மா 2 பேருமே. ஆமாம். பெரிய குடும்பம், 4 பேர் உள்ள குடும்பம், 5 பேர் உள்ள குடும்பம்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த 2 பேர் வந்து சினிமாவில் வந்து, அதுவும் இவங்க தான் முதல்ல வராங்க, அம்பிகா தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் ராதாவுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ 2 பேரும் பெரிய ஸ்டார். அதுவே பெரிய போராட்டம் தானே. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து சினிமா வந்து விலகி குடும்பத்தோடு போயிட்டு மறுபடியும் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஐக்கியமாயிட்டு சில விவாகரத்துக்கள்லாம் சந்திச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்கல்ல அம்பிகா தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ 2 விவாகரத்துக்கு பிறகு அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து ஃபீல்டில் நிற்கணுன்றது வந்து கஷ்டம் தானே, முடியல, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே. அவங்க பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் சோகங்கள் இருக்கதான் செய்யுது. எல்லார் வாழ்க்கையில் தானே இருக்குது விவாகரத்துன்றது. எங்கள் விவாகம் பண்ணுறதும் இருக்குது, விவாகரத்தும் இருக்குது, ரெண்டுமே இருக்குல்ல. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்குது, எல்லார் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து சீரியஸாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 லைஃப் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு லைஃப் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சார். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உண்மையே வருத்தமாக இருக்குது. அது தெரியல சார். பட் ராதா அவங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்கல்ல சார்? அவங்க வந்து ஒரு தொழிலதிபர், அமெரிக்காவில் இருக்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவரை வந்துட்டாங்க. அவர் பெரிய வசதி படித்த ஒரு டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க லைஃப் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் 2 தரப்புலையும் வெல் செட்டில் தானே. ஆல்ரெடி இங்கே இருக்கும்போதே வந்து எம்ஜிஆர் காலத்துலேயே அவங்களுக்கு வந்து இனாமெல்லாம் வந்து, இனாம்னா ஒரு கிஃப்டாலாம் வந்து லேண்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆல்ரெடி ஆமாம், அவங்க சினிமாவில் சம்பாரிச்சதை விட எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சன்மானங்கள்லாம் வழங்கியிருக்கிறாரு. ஓகே. அது எப்படி சார்? அது வந்து இப்போ ஏஆர்எஸ் கார்டன் இருக்குல்ல, ஏஆர் சரஸ்வதி அவங்க பேர், அவங்க அம்மாவுடைய பேர் உள்ளதான். அது வந்து எதுனா அது ஒரு ஒரு கருப்பு பக்கம் கூட சொல்ல முடியும் தான். அது எப்படின்னா அது வந்து கருப்பு பக்கமோ வெள்ளை பக்கமோ இருக்கிற பக்கத்தை சொல்லி தான் ஆகணும். நம்ம பாசிட்டிவாக சொல்லும் போது சில நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லி தான் ஆகணும். அது இன்னும் கூட அது சமூக வலைதளத்திலலாம் செய்தியாக கூட இருக்குது. என்னென்னா வந்து அது உண்மையும் ஓரளவுக்கு உண்மையும் கூட விசாரிக்கும் போது உண்மைன்னு கூட தெரிய வருது ஓரளவுக்கு. ஏஆர்எஸ் கார்டன். ஆமாம், ஏஆர்எஸ் கார்டன். அது என்னென்னா இப்போ இங்கே பக்கத்தில் தானே இருக்குல்ல வலசராகத்தில். அதில் வந்து அந்த இடமே வந்து அரசு புறம்போக்கு இடம் தான். அந்த இடம் வந்து எம்ஜிஆர் வந்து தானமாக அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்துட்டாரு. எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது, கிட்னி பாதிக்கப்பட்ட போது ஜப்பான்லேருந்து ஒரு டாக்டர் வந்து கானுன்னு சொல்லி ஒரு டாக்டர், ஓகே, அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எனக்குன்னா 1 நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் கிளம்பணும். ஏன்னா அவருக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கும்போது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இவர் சில லிஸ்ட்டு போட்டு கொடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பும்போது, இவர் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்குமே. ஏன்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் முடியாதனால தானே வந்து ஜப்பான்லேருந்து வர வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது இவர் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னா அவர் இருக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணும்போது, இல்லை அவர் ரொம்ப பிகு பண்ணுறாரு. இல்லை நான் போகிறேன், நான் கிளம்பணும், அங்கே எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பு இருக்கும்ல. நான் பலவீனம் சொல்ல, இயல்புன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் வந்து சினிமாவை ரசிக்கிறவர், சினிமாவில் நடிகர்களை ரசிக்கிறவர் அவர் கானு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் படம் டிவி தான் அப்போ இருக்குது. அப்போலாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அந்த டிவியில் போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கும்போது ஒரு நாள் இருக்கா 2 நாள் இருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து போர் அடிக்கும் போது அவர் வந்து இருக்க வைக்கிறதுக்கு வந்து அம்பிகா ராதா மூலமாக அவரை வந்து இங்கே தங்க வச்சாங்க. வாரக்கணக்கில் தாண்டி மாதக்கணக்கில் தங்க வச்சதா ஒரு தகவல் இருக்குது. அந்த தங்க வைக்கிறதுக்கு வந்து அதாவது கேட்டால் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து கவனிச்சுக்கிறது. தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் டாக்டர் வந்து எம்ஜிஆரை கவனிச்சுக்கிறாரு. டாக்டரை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு 2 பேர் வந்து தேவைப்பட்டாங்க, நடிகைகள் தேவைப்பட்டாங்க. அந்த நடிகைகள் தான் அம்பிகா ராதான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து மீண்டும் சொல்கிறேன், எம்ஜிஆரை வந்து பொறுப்பாக கவனமாக வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாரு, குணப்படுத்திட்டார். நல்லபடியாக அவரை கவனிச்சிட்டார், எம்ஜிஆரை கவனிச்சிட்டாரு. கானு டாக்டரை வந்து இவங்க வந்து நல்லபடியாக கவனிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்படி வந்து சரி இதெல்லாம் முடிஞ்சு வந்து கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் குணமான பிறகு எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு நன்றி செலுத்தணுன்ற அந்த விதமாக வந்து என்ன சொன்னால், அந்த 2 நடிகைகளுக்கும் வந்து கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் அம்பிகாராதா இருக்குது. அந்த ஏஆர்எஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து 40 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அது தனக்கு என்னமா தனக்கு உதவி செஞ்சாங்க. தனக்கு உதவி செஞ்சாருன்னா எம்ஜிஆர் அவர் சொத்துலேருந்து எடுத்து கொடுத்துருந்தான். யார் அப்போ விட்டு சொத்து அப்புறம் நல்லா எதனா கேட்டுருவேன், கோவம் வராமல் பேசாதீங்க.
இல்ல சார். ஆமாம், நீங்கள் தனக்கு உதவி செய்யணும். இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர்மா, எம்ஜிஆர் இருங்க எம்ஜிஆர் முதலமைச்சர். இப்போது அரசு இடத்த வந்து தூக்கி எல்லாரும் தூக்கி கொடுத்துட முடியாது. யார் முதலமைச்சர் வந்து தூக்கி, அது காலம் அப்போ சரியில்லை. அப்போ வந்து இப்போ இது மாதிரியான தெளிவு அப்போ மக்கள்கிட்ட இல்லை. இருந்தாங்கன்னா கோர்ட்டில் கேஸை போட்டே நிறுத்தியிருப்பாங்க. யாரும் அரசு புறம்போக்கு இடத்த வந்து தூக்கியெல்லாம் தாராளமாலாம் தூக்கி கொடுத்துட முடியாது. சரிங்களா? கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இப்போ இங்கே பட்டாவே கொடுக்க முடியாமல் இப்போ ஏழைங்க பழைங்க அல்லாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் வலசரவாகத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்க முடியுமா உங்களால்? சரி, 1/4 கிரவுண்ட் விட்டுருங்க. ஒரு வாடகை ஒரு வாடகை குடியிருந்தால் ஒரு 10,000 வாடகை குடியிருக்கிறவனுக்கு வந்து 10 கண்டிஷன் போடுறான் ஹவுஸ் ஓனர். ராத்திரி 10 மணிக்கு வராதன்றான், ஆணி அடிக்காதன்றான், மேலே தளத்துக்கு போகாதன்றான், வந்து கொடியில் துணியை காய போடாதன்றான், வண்டி அங்கே விடாதன்றான். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எது 10,000 வாடகை இருக்கிறவனே இவ்வளோ பிரச்சனை. இதே வலசரவாகத்தில் 25 ஏக்கர் எடுத்து தூக்கி கொடுத்தாங்க. யார் அக்கௌண்ட் சுத்தத்துக்கு எம்ஜிஆர் கொடுத்தாரு? 89 கொடுத்தா வச்சுப்போம், இல்லை 80களில் கொடுத்தா வச்சுப்போம், 85 கொடுத்தா வச்சுப்போம். அன்னைக்கு உள்ள மரியாதைக்கு மதிப்பு படி பார்த்தீங்கன்னா அது வந்து அரசு சொத்து தான். எத்தனை கோடினா இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு எத்தனை கோடி சொல்கிறாங்க? 400 கோடின்னு சொல்கிறாங்க அந்த இடம். ஆமாம் சார், நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும் தெரியும். நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் வள்ளலாக இருக்கட்டும், யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. வள்ளலாக இருக்கட்டும், தியாகியாக இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும், அவர் சொந்த பணத்தில் செய்யணும். அப்போல்லாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நீதிமன்றங்களும் அப்போ வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போன்ற வந்து இப்போல்லாம் சாதாரணமாக இருக்கிற வந்து ஏழைங்க பாழைங்கெல்லாம் ஈஸியாக தூக்கி அடிச்சிடுறீங்கல்ல. ஒரு புறம்போக்கில் இருந்தால் தூக்கி அடிச்சிடுறீங்களா இல்லையா? வீடை இடிச்சு தரமட்டமாக்கிறீங்களா இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு செஞ்சிருக்காங்க. செய்யட்டும். நம்மளை விட ஏழை மக்கள் இப்போ வரைக்கும் வந்து ஒரு கட்சி நிக்குது அப்படின்னா அவரோட முகத்துக்காக இருக்கட்டும், அவரோட பேரை வச்சு தானே. சரி, இருக்கட்டும். அதுக்காக 2 நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து தானமாக தூக்கி வாரி வழங்கிடுவீங்களா? நான் கேட்குறேன். பல பேருக்கு வழங்கியிருக்கிறாங்கம்மா. நான் சொல்ல ஜேபிஆருக்கு வழங்கியிருக்கிறாரு, ஏசி சண்முகத்துக்கு வழங்கியிருக்கிறாரு. சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் ஒரே பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். நான் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏழைகளுக்கு பாழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிரவுண்டு, அரை கிரவுண்டு, ஒரு அரை அதை சொன்னோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டு மனை பட்டா வந்து கொடுக்கறது வேறு. இது போன்ற நடிகைகளுக்கு வந்து ஒரு 25 ஏக்கர்ன்றது இது, அதை விட 25 ஏக்கர் கொடுத்து அதை ஏஆர்எஸ் அந்த ஸ்டுடியோ ஒன்று கட்டி அந்த ஸ்டுடியோவையும் திறந்து வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிப்பன் வெட்டி எம்ஜிஆர். அவர் கொடுத்தா அவர் தானே சார்? அதெல்லாம் யார் வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்ற நான் இப்போ மீண்டும் நாங்கள் சொல்கிறது புரியல. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கே நான் விட்டுறேன், அவங்க மனசாட்சிக்கே விட்டுறேன். உங்களோட உயிரையே காப்பாற்றிருந்தா கூட இருக்கட்டும்மா. அது நீங்கள் எம்ஜிஆர் சம்பாரிச்சார்ல, எம்ஜிஆர் கடைசியாக உயிர் எழுதி வச்சுட்டு போனார்ல, எம்ஜிஆர் வீட்டை கொடுத்துருக்கணும். எம்ஜிஆருக்கு ஏதாவது வந்து சத்யா ஸ்டுடியோன்னு வச்சுருந்தார்ல, அதை கொடுத்துருக்கணும். எம்ஜிஆர் உழைப்பில் அவர் சம்பாரித்த பணத்தை கொடுத்துருக்கணும். அரசு புறம்போக்கு இடத்த, அரசுக்கு சொந்தமான இடத்த தூக்கி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக அடித்து துரத்துறீங்களே. இன்றைக்கி கண்ணகி நகர் போ, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஏழை மக்கள்னால் அப்போ உங்களுக்கு அவ்வளோ பார்வை அப்படி இருக்கா? நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது, நான் எந்த அரசியலும் வன்மத்தோடலாம் பேசவே இல்லை. நீங்கள் கேட்டீங்க, நான் அது பதில் சொல்கிறேன். பாசிட்டிவான பக்கங்கள் நம்ம பேசணும். அப்போ இது வந்து கேட்டினா அந்த சூழ்நிலை இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு எம்ஜிஆரை வந்து கானு டாக்டர் வந்து கவனிச்சுக்கிட்டாரு. கானு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 நடிகைகள் கவனிச்சுக்கிட்டாங்க, அக்கா தங்கை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்மானமாக வழங்கப்பட்டது. அதோட அடிப்படையில் தான் அந்த சன்மானமாக வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அரசு புறம்போக்கு இடம். அரசு புறம்போக்கு இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர முதலமைச்சர்களும் அதை வந்து கவனிக்காமல் கண்டுக்காமல் விட்டாங்க. இன்றைக்கும் அந்த சொத்துக்கு அவங்ககிட்ட இருக்குது. சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலுமா. நான் சொல்ல வரேன்னு கேட்டேன்னா இது மாதிரியான நடைமுறை இருந்ததுன்னு சொல்ல வரேன் நான். அது வந்து தவறு. இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், ஒரு 1/4 கிரவுண்டு ஏன் இவ்வளோ வேணாம்? ஹவுசிங் போர்டு கட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 25 ஏக்கர் வந்து அரசுக்கிட்ட இருந்துன்னு வச்சுங்களேன், ஹவுசிங் போர்டு கட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு கட்டலாம். ஆனால் இப்போ அங்கே என்ன வரப்போகுது? என்ன வரது ரெடி ஆகிட்டு இருக்குது? 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போகுது. யாருக்கு சொந்தம்? அம்பிகா ராதாவுக்கு சொந்தம். அம்பிகா ராதாவுக்கு எப்படி வந்துச்சு? எம்ஜிஆர் கொடுத்தார். எம்ஜிஆருக்கு எப்படி வந்துச்சு? முதலமைச்சர் இருந்தனால அரசு இடத்த தூக்கி கொடுத்துட்டார். அப்புறம் இது அடுத்த கேள்விக்கு போங்க. இதெல்லாம் சொன்னால் நடிகைகளுக்கு எதிராக பேசுகிறேன்னு வைங்க. நடிகைகள் வந்து இது வந்து நான் மீண்டும் சொல்கிறேம்மா, இங்கே சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்மளை எல்லாத்தையும் நீதிமன்றங்கள் கண்காணிக்குது. முதலமைச்சராக இருந்தாலும் வந்து பார்த்தா தூக்கி வாரி எடுத்து கொடுத்துட முடியாது. அதாவது கேட்டால் இது அரசு பணம், முழுக்க மக்கள் பணம், மக்கள் வரி பணம். இதை நீங்கள் தூக்கி ஒரு நடிகைகள்லாம் தூக்கி கொடுத்துட முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். நடிகையாக இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், எந்த தொழிலதிபராக கூட இருக்கட்டும். இப்போ கல்வி வள்ளல்கள் தூக்கி கொடுத்துட்டாங்க. இவங்களாம் ஃபீஸை வாங்காமல் இருக்கிறாங்க. இப்போ ஏசி சண்முக காலேஜில் வந்து நீங்கள் உங்கள் மகளை போய் சேர்க்குறீங்க.
மகள் நீங்களே போய் படிக்கிறீங்க, அப்போ அது வேறு வயசு பிரச்சனை வந்து தொலைக்க போகுது. உங்களுக்கு மகள் இருக்கா, அவ்வளோ பேர் மகள் இருக்கான்னு தெரியாது. சரி நீங்களே போய் படிக்க போகிறீங்க, சரிங்களா? அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம்ல. இல்லை சொல்கிறேன், இல்லை இப்போ உங்கள் மகளை சேர்க்குறீங்கன்னா அது எல்கேஜி யூகேஜி படிக்க, சரி ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் மகளை கொண்டு போய் சேர்க்குறீங்க, அப்போ ஓகே தானே? சொல்லுங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் போயிட்டு கொண்டு போய் உங்கள் மகளை போய் சேர்க்குறீங்க. கேசி சண்முகம் என்ன சொல்கிறார், வாங்கம்மா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொடுத்த இடம் தான், அங்கே தான் நாங்கள் வந்து காலேஜ் கட்டியிருக்கிறோம், நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிச்சு போங்க சொல்கிறாரா? ஃபீஸ் வாங்குவார்ல கேசி சண்முகம், ஃபீஸ் வாங்குவார். அதே மாதிரி இருங்க ஜேபி இப்போ உயிரோடு இல்லை, அது ட்ரஸ்ட்டில் நடக்கும் கண்டிப்பாக. அந்த ட்ரஸ்ட்டில் போய்ட்டு கேட்டால் உங்களுக்கு தான் வந்து அரசு புறம்போக்கு இடத்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு எம்ஜிஆர், அதில் தானே காலேஜ் கட்டியிருக்கீங்க, என் குழந்தைக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாரா? இல்லை சார், அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா இப்போ புரியுது, இதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட அரசு புறம்போக்கு இடத்த வாரி வழங்கிட்டார் எம்ஜிஆர்னு சொல்கிறேன். அது சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நடிகைன்ற முறையில் வாரி வழங்கிட்டார் சொல்கிறேன். நான் இப்போ நான் சொல்கிறேம்மா, அவங்க வந்து எம்ஜிஆர் உயிரையே காப்பாற்றிருந்தா கூட இருக்கட்டும், எம்ஜிஆர் கொடுக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன், நானே ஒரு அரசு பதவியில் இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு வந்து ஒருத்தர் உயிரே காப்பாற்றிருக்காங்கன்னா என் பாக்கெட்லேருந்து நான் எடுத்து தரணும், என் உழைப்புலேருந்து தரணும், அவங்களுக்கு காலுக்கு செருப்பாக இருக்கணும். ஆனால் இன்னொருத்தர் எடுத்து தூக்கி கொடுக்க முடியாதுன்ற, இன்னொருத்தர் தான் இது மக்களுடைய சொத்து. இப்போ நான் சொல்லுங்கள், 25 ஏக்கர் எந்த இடத்துல இருக்குது, இன்றைக்கி என்ன வேல்யூ, அன்றைக்கே என்ன வேல்யூ நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும் போதே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே முழுங்குறீங்க பாருங்கள். இப்போ 25 ஏக்கர் இந்த இடத்துல, அதுவும் நம்ம உட்காந்துருக்கிறதுல ஒரு 10 மீட்டர் தள்ளி, இல்லை ஒரு 100 மீட்டர் தள்ளி. இப்போ புரியுதுங்களா? பண்ணல சார், நான் சொல்கிறேன் இல்லைம்மா, ஏன்னா அவ்வளோ வேல்யூ. 25 ஏக்கர் இடத்த 2 நடிகைகள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கல்ல. அப்போது நான் என்ன சொல்லுங்கன்னா, அவங்க உழைப்புக்காக கூட இருக்கட்டும், அவங்க உழைச்சிருக்காங்க, அவரோட கானூன் டாக்டரை வந்து அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாம் வெளிப்படையான உண்மை இது இணையத்தில் இருக்குது. ஏற்கனவே பைல்வான் பேசியிருக்கிறாரு, இன்னும் பலரும் பேசியிருக்கிறாங்க, தகவல் எல்லாம் இருக்குது. வந்து சம்பாதிச்சு அவங்களே பேரு பதவி அவங்களே சம்பாதிச்சு அவங்களே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்கல்ல சார். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏற்கனவே வந்து அவங்க ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் ஒரு ஓட்டாண்டி இல்லை. இப்படியாவது நீங்கள் சொல்லணும். என்னென்னு கேட்டால் 2 நடிகைகள் நடித்தாங்க, அவங்க வந்து எம்ஜிஆர் உயிரே காப்பாற்றுறாங்க, ஆனால் அவங்க பஞ்சத்தில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க, நிலம் இல்லாமல் இருக்கிறாங்க, தங்கறதுக்கு கூட வீடு இல்லைங்க, பாவங்க அப்படி சொல்லணும். அப்படிப்பட்ட நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அவருடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரு. அம்பிகாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கணவரை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் போய் கல்யாணம் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து இன்றைக்கும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராய மதிப்பு ஒரு 400 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்றாங்க. இந்த வலசலாக்கத்தோடு சேர்த்து சொல்கிறேன். இந்த அப்போது இவ்வளோ வசதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து பண உதவி பண்ணியிருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகையை கூட கொடுத்துருக்கலாம், அல்லது அவருடைய சொத்துக்களை கொடுத்துருக்கலாம். ராமாவரம் தோட்டத்தில் பாதி எழுதி வச்சுருக்கலாம். யார் கேட்க போகிறா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க, எம்ஜிஆர் இருந்தால் இதெல்லாம் பேசுறீங்களா? எம்ஜிஆர் இருந்து பேசுனீங்கன்னா ராமாவரம் தோட்டத்தில் பணமாக இருந்திருப்பீங்கன்னு சொல்கிறீங்க. யோசிக்கிறீங்க, மனசில் ஓடுது, தெரியுது எனக்கு, அந்த மனசுக்குள்ள ஓடுது. இதெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் போது பேசுவீங்களா? பேசியிருந்தா ராமாவரம் தோட்டத்தில். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். எம்ஜிஆர் அவர்களே விட்டுருங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தால் கூட இப்போ நீங்கள் பேசுவீங்களா? இவ்வளோ தைரியமாக இப்படி கமெண்ட் உட்காந்து இவ்வளோ கமெண்ட் கொடுத்து நீ கொடுப்பியான்னு கேட்பீங்களா? இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா நான் சொல்கிற இந்த லாஜிக்கு? நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், உண்மை தான் சொன்னேன். உண்மை என்பது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெடித்து வெளியே வரும். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, அதை தான் நான் அன்றைக்கி சொன்னேன். ரஜினி போய் டான்ஸ் ஆடுறாரு, இன்றைக்கி நல்லாயிருக்கும், ஒரு 100 வருஷம், ஆமாம் ஒரு 100 வருஷம் கழிச்சு அவங்க வந்து பேரனே மிகப்பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரன் இருக்கும்போது அப்போ அங்கே சொல்லுவான் அவங்க பாட்டை வந்து எங்கள் கலந்து. இப்போ புரியுதுங்களா? உண்மை என்பது என்னைக்காவது வெளிச்சத்து வரும். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், உண்மைதான், பேச முடியாது தான், ஜெயலலிதா வந்து பேச முடியாது தான். ஆனால் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது.